பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் போலீஸில் ரெண்டுலேயுமே ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்கப்பா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிரிகளால் மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள், இதில் எது பாக்டீரியா, எது வைரஸ், எது புரோட்டோசோவான்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஷார்ட்கட் மிவிரெப்பு. சரிங்களா? மிவிரெப், அதாவது 2 பாக்டீரியா, 2 வைரஸு, 2 புரோட்டோசோவா. இப்போ பாருங்கள், மிவிரெப் இதை தான்ப்பா ஷார்ட்கட்டு. அதாவது ஃபஸ்ட்டு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காசநோய். சரியாப்பா? டிபி, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காசநோய். விப்ரியோ காலரே, சரியா? விப்ரியோ காலரே காலரா. அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா, அது வைரஸ்க்கு வந்துடும். சரியாப்பா? இன்ஃப்ளூயன்ஸா சாதாரண சளி. 6 ரேப்பிடோ விரிடி ரேபிஸ். சரியா? இன்ஃப்ளூயன்ஸா சாதாரண வைரஸ், ரேப்பிடோ விரிடி ரேபிஸ். அதுக்கடுத்து புரோட்டோசோவா. இப்போ இபி இருக்குது பார்த்தீங்களா? எண்டமீபா ஹிஸ்டலிட்டிகா. சரியா? அப்படின்னா அமீபிக் சீதபேதி. எண்டமீபா ஹிஸ்டலிட்டிக்கான அமீபிக் சீதபேதி. பிளாஸ்மோடியம் அப்படின்னா மலேரியா. சரியாப்பா? இதை பிஎம்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பிளாஸ்மோடியம் அப்படின்றது மலேரியா. அப்போ 2 பாக்டீரியா நோய், 2 வைரஸு, 2 புரோட்டோசோவா. இதில் எது பாக்டீரியா, எது வைரஸ், எது புரோட்டோசோவா அந்த மாதிரி கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா ஏற்படுத்தக்கூடிய பரவும் முறை பெண் அனாப்ளஸ் கொசு. இது முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த அமீபிக் சீதபேதி இருக்குது பார்த்தீங்களா? இதை குணப்படுத்தும் மருந்து, அதாவது முறையான தூய்மை பராமரித்தல் மற்றும் மெட்ரோனி டயோசோல், சரியா, என்னும் எதிர் நுண்ணுயிர் கொல்லியை பயன்படுத்துதல். அப்போ மெட்ரோனியல் டயோசோல் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அமீபிக் சீதபேதிக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி மலேரியாவுக்கு இருக்குது பார்த்தீங்களாப்பா, அதை தடுப்பு முறை, அதுக்கு தடுப்பு முறை எது அப்படின்னா குவினைன், குளோரோகுவினைன் மருந்துகள். சரியா? இது பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது, படித்து வச்சுக்கோங்கப்பா. இது 8th புக்கில் இருக்குது. சரியா? 9th புக்லேயும் இருக்கும். +8th புக்கில் 16வது லெசன் நுண்ணுயிரிகள் அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. நன்றி.